பிரேஸ்லாம் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஒரு நைட்டு ரொம்ப இருட்டான ஒரு பாதையில் நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க. வெளிச்சமே இல்லை. கற்கள், மேடுகள், முள் எல்லாத்துலேயுமே நீங்கள் மிதித்து உங்களுடைய கால்கள்லாம் புண்ணா இந்த மாதிரி தான் போக வேண்டிய சூழ்நிலை. போகிற வழியில் ஒருத்தரை பார்க்குறீங்க. அவர்கிட்டையுமே ஒன்றுமே இல்லை. ஒரு இருட்டான வழி, ஒரு இருட்டு. இப்போ 2 பேருமே சேர்ந்து நடந்து போகிறீங்க. அதே இருட்டான பாதை, அதே கற்கள், முள், மேடு இதே மாதிரி தான் இருக்குது. அப்போது இன்னும் நடந்து போகும்பொழுது இன்னும் ஒருத்தரை பார்க்குறீங்க. அவர் கையில் ஒரு டார்ச் ஒன்று இருக்குது. அந்த டார்ச்சோட லைட்டு 3 பேருமே இப்போ நடந்து போகிறீங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது அவருடைய டார்ச்சில் வந்து பவர் கட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒரு கட்டத்துக்கு மேலே அதனாலையும் போக முடியல. இப்போ இன்னொருத்தரை பார்க்குறீங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட்டு. போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறாரு. 4 பேருமா சேர்ந்து போய் சேர்ந்துடுறீங்க. இப்போ நல்லா யோசித்து பாருங்கள். உங்கள்கிட்ட லைட்டே இல்லாமல் இருக்கிறீங்க, இருளாக இருக்கிறீங்க, ஒளியே இல்லை. நீங்கள் யார் கூட சேர்ந்து பயணிக்கிறீங்க? உங்களுடைய பயணத்தில் இன்னும் ஒருத்தரும் இருட்டானவரே இருந்தார்னா உங்களோட வழி இருளாக தான் இருக்கும். இல்லை ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு, கொஞ்ச நேரம் நல்லா கூட்டு போகிற அளவுக்கு கொஞ்சம் வெளிச்சம் உள்ளவங்க மட்டும் வந்தாங்க அப்படின்னா அதுவுமே நம்மளை ஃபுல்லாக நம்ம போக வேண்டிய இடத்துல கூட்டு போய் சேர்க்காது. ஆனால் முழுமையாய் ஒளியாய் பிரகாசிக்கிற ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் வந்துடுறான். யோவான் 1ஆவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். அந்த ஒளி வந்து இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதில் பற்றி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எந்த விதமான போராட்டமான இருளான வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு உபத்திரவனமான இருளான வாழ்க்கையாக இருக்கலாம், எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த லைஃப்பில் ஒளியாய் அவர் வந்தார் அப்படின்னா நிச்சயமாய் நம்மளை கூட்டி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நிச்சயம் சேர்ப்பார். மத்தேயு 15ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம் ஒன்று சொல்லுது, குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இருட்டான பாதையில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் கையில் லைட் வெளிச்சமே இல்லாத இன்னொருத்தையும் பார்த்தா 2 பேரும் சேர்ந்து குழியில் தான் விழணும். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் நீங்கள் இன்றைக்கி ஒரு நான் பண்ணுறது இது கெட்டது தான் நினச்சிட்டு நான் நல்லவனாக மாறணும்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது கெட்டவங்க கூடயே அது போல் ஒரு காரியங்கள் பண்ணுறவங்க கூடயே சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னா இன்னுமே அதில் தானே அதிகமாக போய்கிட்டு இருப்போம். ஒரு நல்லது பண்ணுறவங்களோடு சேர்ந்து மாறும்போது, நல்ல போதனைகள் கொடுக்குறவங்களோடு பேசும்பொழுது, நல்ல போதனைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தானே நல்ல வழியில் மாற முடியும். இன்றைக்கி இயேசு உங்களை அழைக்கிறார். ஒளியாக இருக்கிறவர் ஒளியின் இடத்துல உங்களை அழைக்கிறார். வெளிச்சமாய் பிரகாசிக்கிறதுக்காக உங்களை அழைக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தானே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.